தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் பகுதியில் இருக்கக்கூடிய பிரியாணி கடையில் உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர்கள் ஆய்வு செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கடையில் பக்கெட் பிரியாணி வாங்கி சாப்பிட்ட 11 பேருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்ட நிலையில் தற்போது அந்த கடையில் ஆய்வு செய்ய உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் விமலவேலன் வழங்கிட கேட்கலாம். விமலவேலன், வணக்கம். உங்க விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ரவிதா. தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் பகுதியில் செயல்பட்டு வந்த பிரபல தனியார் பிரியாணி கடையில் கடந்த சனிக்கிழமை அன்று பக்கெட் பிரியாணி வாங்கி சாப்பிட்ட 13 பேர் வாந்தி மயக்கம் ஏற்பட்ட நிலையில அவர்கள் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு வீடு திரும்பினர். இந்நிலையில் உணவு பாதுகாப்பு துறையினர் முறையாக சோதனை செய்யாத காரணத்தினாலேயே இது போன்ற உணவுகள் ஹோட்டல்களில் விநியோகம் செய்யப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் இன்று உணவு பாதுகாப்பு துறை அதிகாரிகள் அந்த கடையில் ஆய்வு மேற்கொண்டனர். அப்பொழுது அந்த கடையானது தூய்மையின்றி காணப்பட்ட நிலையில கடையில தூய்மை பணி மற்றும் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ளவும் கடையில் உள்ள பணியாளர்களை மருத்துவ பரிசோதனை செய்ய வேண்டும் எனவும் கூறி அந்த கடையின் உரிமையாளருக்கு நோட்டீஸ் வழங்கிய நிலையில் அந்த கடையின் உரிமத்தை தற்காலிகமாக ரத்து செய்து உத்தரவும் பிறப்பித்தனர். குறிப்பாக ஒரு பிரச்சனை எழுந்த உடனேயே உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அந்த ஹோட்டலில் ஆய்வு மேற்கொண்ட நிலையில் இதுபோன்று தென்காசி மாவட்டத்தில் பல்வேறு ஹோட்டல்களில் தரமில்லாத உணவுகள் விநியோகம் செய்யப்படுவதாக குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து எழுந்த வண்ணம் உள்ள நிலையில உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மாவட்டம் முழுவதும் உள்ள இந்த மாதிரியான ஹோட்டல்களில் ஆய்வு நடத்தி தரமில்லாத உணவுகளை விநியோகம் செய்யும் நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தற்போது பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. ராஜா, உங்க தகவல்களுக்கு நன்றி விமலவேலன்.